தமிழ் திரையுலகுல வசூல் மன்னனாக இருக்கக்கூடியவர் தான் விஜய் சார். அதே போல கோலிவுட் திரையுலகுல அதிக சம்பளம் வாங்கும் நடிகரும் இவர்தான். இவருடைய படங்களுக்கு தமிழகத்துல மட்டும் இல்ல, கேரளா, ஆந்திரா மற்றும் வெளிநாடுகளிலுமே ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. இவருக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்க பல தயாரிப்பாளர்கள் வரிசையில நிற்க நிலையில அதனடியாக தன்னுடைய கடைசி படம் குறித்து கடந்த ஆண்டு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அவருடைய இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களையுமே அப்செட் ஆக்கினாலுமே தளபதி விஜய் அவர்கள் அரசியல் பயணம் ரசிகர்களுக்கு ஆறுதலாக அமைஞ்சிருக்கு. தற்போது தீவிரமாக தன்னுடைய அரசியல் பணியில ஒரு பக்கம் விஜய் சார் கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. கமிட் ஆகி நடித்து வரும் ஜனநாயகன் அப்படின்ற படத்தையுமே முடித்து கொடுப்பதுல கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. விஜய் சாருடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தை இயக்குனர் வினோத் அவர்கள் பொலிட்டிக்கல் மற்றும் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுத்துட்டு இருக்காரு. மேலும் காதல், காமெடி, தளபதியுடைய பட்டை கலப்பும் டான்ஸுமே, தளபதி ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாஸ் காட்சிகளுமே இந்த படத்துல கொஞ்சம் கூட குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இது ஒரு அரசியல் படம் அப்படின்னாலுமே தன்னுடைய படத்துல எந்த ஒரு அரசியல்வாதியையுமே டேமேஜ் செய்துவிடக்கூடாது. தன்னுடைய படத்தை குழந்தைகள் முதல் அனைத்து அரசியல் தலைவர்களுமே பார்த்து ரசிக்க வேண்டும் அப்படின்றதுல தளபதி அவர்கள் ரொம்பவே கவனமாக இருப்பாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் பற்றிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த பாடலை தளபதி விஜய் அவர்களுக்காக அனிருத் அவர்களே பாடியிருக்காராம். சோ இதற்கான ப்ரோமோ வீடியோ அடுத்த வாரம் வெளியாக உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, இந்த பாடலுக்காக உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.